மத்தேயு 14ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய்? விளக்கம்: விசுவாசத்தை பலப்படுத்தவும் அவிசுவாசத்தை மேற்கொள்ளவும் என்ன செய்யப்பட வேண்டும்? இதற்குரிய பதில் யாதெனில், முற்கால அப்போஸ்தலரைப் போல பிதாவை எங்கள் விசுவாசத்தை பலப்படுத்த வேண்டும் என்று ஜெபிப்பதே ஆகும். இந்த ஜெபத்துடன் தங்கள் இருதயங்களில் விசுவாசத்தை அதிகப்படுத்த முயற்சிக்கவும் வேண்டும். இவர்கள் தேவனின் வாக்குத்தத்தங்களின் பேரில் அடிக்கடி சிந்தனை உள்ளவர்களாக இருந்து அவருடைய வார்த்தைகளின் பேரில் அதிக பற்றுதல் உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும். தான் தேவனோடு செய்த உடன்படிக்கையை உணர்ந்து அதை அடிக்கடி தன் நினைவிற்கு கொண்டு வர வேண்டும். தேவ வாக்குத்தத்தங்கள் தன்னுடையதென்று தன் இருதயத்திலும் தன் உதடுகளினாலும் தேவனுக்கு முன் அறிக்கையிட்டு ஜெபத்திலே அவருக்கு நன்றி செலுத்தவும் வேண்டும். விசுவாசமே தேவ பலம். ஒருவர் இதை அடைய சகோதரரிடையே இதை குறித்து பேசி தன் விசுவாசத்தை பலப்படுத்த வேண்டும். இது பொன்னிலும் விலையேற பெற்றது. ஆதார வசனங்கள்: எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனங்கள் முடிய. கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். ஆமென்.